டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் யோக முத்திரைகளில் ஒன்றான மிருகி அப்படின்ற ஒரு யோக முத்திரை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மிருகி யோக முத்திரை வந்து ரொம்ப ஒரு சிறப்பான யோக முத்திரை. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த பல்வலி, பல் சொத்தை, இதை மாதிரி வந்து பல பிரச்சனைகள், பல் வந்து பார்த்தீங்கன்னா ஈர் பலம் இல்லாமல் இருக்கிறது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஈரல் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஏதாவது கடித்தாலே ரத்தம் வரும். இதை மாதிரி வந்து பல் சம்மந்தமான பிரச்சனைகள். அது மட்டும் கிடையாது, திக்குவாய், பேசும்போதே வந்து திக்கி பேசுவாங்க. ஸோ அவங்க வந்து முழுமையாக ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறதுங்காட்டியே வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து திக்கி பேசுவாங்க. ஸோ ஆனால் இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கிறதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது. ஆனால் அதை யாரும் வந்து அந்தளவுக்கு வந்து கவனத்தில் எடுத்துன்னு வர மாட்டாங்க. அதுக்கான முயற்சியும் வந்து அதிக பேர் எடுக்க மாட்டாங்க. ஸோ திக்குவாயை சரி பண்ணுறதுக்கு நம்ம வந்து மனதளவில் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகணும், யாராக இருந்தாலும் சரி. ஸோ வந்து மனதளவில் அது வந்து தெரியணும், அந்த விஷயம் தெரிஞ்சாலே போதும். ஸோ என்னென்னா வந்து நம்மளாவே வந்து வேணுமே திக்கி பேசணும். பொறுமையாக வந்து திக்கிறதே வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம மூளையோட கட்டுப்பாட்டோடு வந்து பார்த்தோன்னா வந்து திக்கி பேசணும். ஸோ இதை மாதிரி வந்து பயிற்சி எடுக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திக்காமலே பேச ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து நம்ம மூளையோட பயிற்சிப்படி அதுக்கப்புறம் வந்து நம்ம திக்காமலே பேசணும்னு நினைக்கும் போது அது வந்து தானாக வர ஆரம்பிச்சிடும். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வில்வ இலையோட அந்த வில்வ இலையோட கஷாயம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வில்வ பழம், இதெல்லாம் சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த திக்குவாய் பிரச்சனை வந்து சரியாயிடும். ஸோ அதை தாண்டி இந்த மிருகி யோக முத்திரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான யோக முத்திரை அப்படின்னு வந்து நம்ம உணர முடியுது. ஏன்னா இது வந்து அந்த பல் பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுறது மட்டும் கிடையாது, திக்குவாய் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா சரியாகுது. அதுவும் இல்லாமல் மனதை வந்து ஒருமுகைப்படுத்துறதுல வந்து இது வந்து ரொம்ப ஒரு முக்கிய ஒரு பங்காற்றுது. நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், ஒரு விஷயத்தில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா மனதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருமுகப்படுத்தணும். ஸோ ஒருமுகப்படுத்துறதுக்கு இந்த யோக முத்திரை வழிவகுக்குது. ஸோ வந்து இந்த யோக முத்திரை அப்படின்னு பார்க்கும்போதே நம்ம வந்து மனதளவில் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கான்சன்ட்ரேட்டடாகவும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதுலேயும் வந்து அதுக்கு உதவி செய்கிற நிறைய யோக முத்திரைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிருகி யோக முத்திரை. இந்த மிருகி யோக முத்திரையை வந்து நம்ம செய்யும்போது நமக்கு பல் சம்மந்த பிரச்சனைகள் ஒரு 10 நிமிஷம் செய்யும்போதே உங்கள் பல் வலிலாம் வந்து பார்த்தோன்னா வந்து சரியாகிறது வந்து உணர முடியும். ஸோ அது சம்மந்தம் இல்லாமல் ஈர் பிரச்சனைகள், இது மாதிரி பல பிரச்சனைகளை சரியாக முடியும். அதுவும் இல்லாமல் வந்து நம்ம இந்த யோக முத்திரை மட்டும் கிடையாது, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பல் வலி அப்படின்னாலே இந்த ஒரு விரல் இது போதும். ஸோ இந்த விரலாலே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல்லுக்கான ஒரு சிறந்த ஒரு டாக்டர், சரிங்களா? ஸோ இந்த ஆள்காட்டி விரல், இதால் தான் வந்து பார்த்திங்கன்னா வலது கையோட ஆள்காட்டி விரல், இதை வச்சு நீங்கள் வந்து ஈறுகள் எல்லாத்தையும் வந்து மெல்ல அப்படியே வந்து அழுத்தி கொடுக்கணும். இந்த பக்கம், அதுக்கப்புறம் உள் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தி கொடுத்தீங்கன்னா எப்படியாப்பட்ட பல்லு பிரச்சனை இருந்தாலும் சரி, அப்படியே பல்லு வலி வீங்கி போயிருக்குதா, பல்லு விளக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரஷ் வள சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேகத்தில் அவசரத்தில் வந்து கிளம்பணுன்றதுக்காக வந்து வேகமாக பல் விளக்கும் போது வந்து பல்லு குத்திக்கும். இது எனக்கே வந்து பார்த்தா பலமுறை நடந்திருக்குது. அப்போ என்ன செய்யணும்னா வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பெயின் கில்லர் தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட்லாம் கொடுப்பாங்க. எப்படியும் வந்து உங்களுக்கு ஒரு 300 400 அது மாதிரி வந்து செலவாகிடும். அது வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணலாம். பல் ஆறுறது, அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள், ஈறு வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வர்றது, இதை பல் வந்து பார்த்திங்கன்னா சொத்த பல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக சரி பண்ண முடியும். முக்கியமாக பல் வலி, புதுசாக பல் முளைக்கும் போது விஸ்டம் டீத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஒரு 30 வயசு கிடக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும் அந்த பல். அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். பல் வலி அந்த சைடு ஃபுல்லாக வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அது சரி செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும், இந்த விரலால் வந்து அழுத்தி கொடுக்கணும் பல்ல. ஸோ இது வந்து நம்மளாவே நம்ம ஃபிசிக்கலாக, ஏன்னா பல்லு மட்டும்தான் தானாகவே வந்து க்யூர் ஆகாது. நம்ம உடம்புல எல்லா பகுதியும் வந்து பார்த்தோன்னா வந்து அடிபட்டாலோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சரி செஞ்சுக்கும் தானாகவே. அது எல்லாமே அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பிரெயின். ஆனால் இந்த பல்லில் மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுங்க, இப்போ பிரெயினே வந்து பார்த்தோன்னா வந்து கொஞ்சம் பாதிக்கிற அளவுக்கு இருக்கும். தலைவலி, கண் வலி, எல்லா பிரச்சனையும் வந்து நம்ம வந்து மூளை வந்து சரியாக யோசிக்கக்கூடாது. எல்லாத்தையும் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிற மூளையே வந்து பார்த்தோன்னா வந்து இது கொஞ்சம் சஞ்சலப்படுத்திடும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பல் வந்து பார்த்தோன்னா முக்கியமான ஒரு உறுப்பு. பல் வந்து தானாகவே வந்து சரி செஞ்சிக்காது, தானே சரி செஞ்சிக்காது. நம்ம தான் எப்போவுமே வந்து பல்லை வந்து க்ளீனாக வச்சுக்கணும், பல்லை வந்து பார்த்தோன்னா வந்து எனாமல் போகாமல் பார்த்துக்கணும், எல்லா வேலையும் நம்ம தான் பண்ணி ஆகணும். அப்போ இந்த பல்லை பாதுகாக்க வேண்டியது வந்து நம்மளோட முக்கிய கடமையாக இருக்குது.
ஏன்னா வந்து நீங்கள் பல்லு பிரச்சனைன்னு வரும்போது நீங்கள் நினச்சது ஆசைப்பட்டதை சாப்பிட முடியாது. ஃபஸ்ட்டு மனுஷன் உயிர் வாழறதுல வந்து ஒரு எல்லாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா வந்து உணவு உண்பது. அது வந்து பார்த்தோன்னா வந்து அனுபவிக்க முடியாது. அதை நீங்கள் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னா பல்லை வந்து பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ வந்து இதை மாதிரி நிறைய வைத்திய முறைகள் இருக்குது. நான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த யோக முத்திரைக்கான பலனை வந்து நீங்கள் வந்து யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா இது யோக முத்திரை ஏன் அப்படின்னா உங்ககிட்ட வந்து எந்த மருத்துவமும் வந்து அவைல் பண்ண முடியாத நிலையில் கூட நீங்கள் வந்து வெறும் கைகளாலே வந்து பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து சரி செஞ்சுக்க முடியும். அதுதான் வந்து யோக முத்திரை. அப்போ இந்த யோக முத்திரை முக்கியமாக வந்து பார்த்தோன்னா வந்து இந்த மிருக யோக முத்திரை எல்லாரும் சின்ன வயசில் நம்ம வந்து பார்த்தோன்னா விளையாட்டுத்தனமாக செஞ்சுருப்போம். 90s கிட்லாம் வந்து செஞ்சுருப்பாங்க. 2K கிட்லாம் வந்து தெரியல. ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து மான் மாரி வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம நிழலில் வந்து காமிப்போம் வெளிச்சத்துலேருந்து. ஸோ இதுதாங்க வந்து பார்த்தோன்னா வந்து அந்த மிருக யோக முத்திரை. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சுண்டு விரலையும் ஆள்காட்டி விரல் இது வந்து நேராக நிற்க வேண்டும், அதாவது நீட்டி இருக்கணும். ஸோ வந்து நடுவிரலையும் மோதிர விரல் இது ரெண்டுத்தையும் வந்து பக்கவாட்டில் இணைச்சிக்கணும். பக்கவாட்டில் இணைச்சிட்டு அதனோட அந்த முதல் வந்து அங்குல கோடு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல தொட்டால் போதும், ஒரு அங்குலம் தாண்டி. ஸோ இதை வந்து 2 விரல்லையும் வந்து செய்யலாம். மிக எளிமையான யோக முத்திரை. இதை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி வந்து ஒரு நாளைக்கு 3-4 தடவை செய்யும்போது உங்களுக்கான பல்லுக்கான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகத்தான் உங்களால் இப்போ உணர முடியும். உங்களுக்கு திக்குவாய் பிரச்சனையும் சரியாகும். திக்கி பேசுகிறீங்க அப்படின்னா அந்த திக்குவாய் பிரச்சனையும் சரியாகும். ஸோ வந்து இது ஒரு முக்கியமான யோக முத்திரை. இதை செய்து நமது நேயர்கள் பல் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ இறைவனை வேண்டி இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். நன்றி.